குபேரன் சாபம் நீங்கப்பட்ட தலம் இது. ராவணன் தூய்மையற்றவனாய் ஆலயத்தில் வந்து நோய்ந்தனால் நந்தி பெருமானுக்கு பொறுக்கலை. ராவணனுக்கு கொடுக்க வேண்டிய சாபத்தை குபேரன் ராஜா பருந்து பேசினால் அந்த சாபத்தை அவர் வாங்கிட்டார். அது என்ன சாபம்னா, குழந்தை வாக்கியம் இல்லாமல் மனநோயினாலும் பொருளாதார நஷ்டடையை சொல்லி சாபத்தை கொடுத்துறார். அந்த சாபம் நிவர்த்தி பண்ணுறது தான் குபேரனரன் தலைமையரசனாக தோன்றி தென்பகை இருப்புன்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் கோட்டை அமைத்து கொண்டு இந்த சுவாமி வழிபடுறார். அப்படி வழிபடுற காலத்தில் ஹோமம் தான் செப்புப்பட்டை அம்புறது. அந்த செப்புப்பட்டயத்தில் மாசி மாத மகா சிவராத்திரி சோமவாரம் புரதோதம் 1ஆம் தேதி காலத்தில் வடு இல்லாத ஒரு அந்தன குழந்தையை அறுத்து ரத்த வச்சு தான் சாவணத்தை அடையும் சொல்கிறார். அந்த காலகட்டத்தில் நெருங்கும்போது வறுமையில் கஷ்டப்பட்டு ஒரு அந்தன தாய் குழந்தையை அழைச்சிட்டு இந்த ஊர் வரான். ராஜா பார்த்தார், ஒரே குழந்தையாக சொல்லி அவளுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து குழந்தை ராஜா கேட்டால் குழந்தை ராஜாட்ட கொடுத்துட்டான். அந்த மகா சிவராத்திரி காலம், சோமவார காலம், பிரதோத காலம் 1ஆம் தேருங்காலத்தில் தாயுதவன் குடித்து கொண்டு ராஜா வாழ் கொண்டு இருக்கிறார். 11 ருத்திரம் 4 காலம். அந்த 11 ருத்திரம் 4 காலம் சொல்லி அறுத்துட்டு இருக்கும்போது சிவலிங்கம்ல ரத்த துளி விழுந்துட்டுருக்கு. கடைசியான குழந்தை நானோட ஏற்பது. இவ்வளோ பேர் கிட்ட உயிர் பிச்சை கொடுக்கல, அந்த அம்மையாரை கக்காமல் விட்டேன்னு சொல்லி, அம்மா தாடி நீயா என்னை காப்பாற்றக்கூடாதானே. உடனே பார்வதி பார்த்தா இதான் தருணம் சொல்லி தன்னுடைய கையில் இருக்கிற பச்சைக்கிளி விட்டு அனுப்பிச்சு அந்த குழந்தை உடலை புகுந்துண்டு சுபிச்சமாக வாழ்ந்ததாக ஐதீகம். குழந்தை அக்னியாகவும் தாயுதவன் இந்திராணியாகவும் குபேரனாகவும் 4 பேர் சேர்ந்து வழிபட்டுத்தான் அந்த சாபத்தை நிறுத்தி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஒரு கிராமத்தில் சிவன் கோவில், இந்த பக்கத்தில் பெருமா கோவில் இல்லாமல் வரவைத மலைப்பநல்லூருக்கு வராகுலாவுக்கு தங்க விட்ட கல்வெட்டு இருக்குது. அந்த மகாவிஷ்ணு என்ன பண்ணுறார், வரும்போது நந்தி பெருமான் இடையூறாக சொல்லி நந்தி பெருமான் அவரு சொன்னார். நந்தி பெருமான் கோபம் வந்து வராக பண்டியாவதாரமாக தாவத்தை குத்துறார். அந்த மகாவிஷ்ணு வராவதாரம் இருக்குது இந்த ஊர் தான். அதுதான் அப்பர் பாடுகான். பரவன்கான் பரதனி பைரானான்கான் பயிர்வளக்கும் துளியவன்கான் துளியென்ற நீரவன்கான் நீ தடுமையினை கவிவித்தான்கான் நிலவேந்தர் பரிதாக நினைவுற்றோங்கும் வேரவன்கான் விரையைத்து வெள்ளைப்பன்று விரியாத வளநாடு வைவட்டேத்தும் சீரவன்கான் சீருடைய தேவர்க்கெல்லாம் சிவனவன்கான் சிவபுரத்தும் தெல்வன்றானின் வடிகால். அதனால் குளத்தில் தான் நீராடி அந்த தாமரைக்கு சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறார். பல நாளும் தாமரைக்கு அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்கும் போதே துருவும் கிடைக்கல. திருவி நந்தி பெருமாட்ட கேட்குறார், குருவும் ராவும் சேர்ந்த தடத்தில் வழிபட்டு தன் தாமரை நிறுத்தி பண்ணி பாண்டான். பரமேஸ்வரா, இவ்வளோ நாள் உன்னை வழிபட்டேன், இப்போ போய் குருராகு தேடிப்போன்னு சொல்கிறார். எந்த ஊரில் குருராகு, அந்த இடத்த சொன்னால் தாவத்தை நிறுத்தி பண்ணுகிறேன்னு சொன்னார். பரமேஸ்வரனார் இந்த ஊர்லேருந்து எங்கேயுமே நியாயங்களை தென்பாகத்தில் விரைவில் தட்சிணாமூர்த்தி குருவாகவானாகவும் இடது பாக தற்பனுக்கு ராகுவாகவும் வலது பாக தவறாகவின்றி குரு ராகு சேர்ந்து வழிபட்டு தன் தாவன் தட்சிணாமூர்த்தி தன்னது தான். சிவபுரம் சொன்னாலே இந்த ஊர் புறாவே ஒரு அடிக்குடைய சிவலிங்க பூமி தான். அந்த சிவலிங்க பூமியாக இருக்கிறனால தான் அடியார்கள் ஐவரிபாடு ஐயாவாடி சாமிதுரை மலை போல தான் பாண்டது. திருஞான சம்பந்த ஆதிசங்கர் அங்கப்பிரதமாக தான் அந்த சுவாமி வழிபட்டார். சிவாலயத்தில் அங்கப்பிரதங்கிற ஒரே ஆலயம் சிவபுரம் தொடக்காரன் அதுதான். தன்னுடைய மனக்கத்தங்கள் மனைவியாதி எழுத்தாப்புல குளத்தில் நீராடி இந்த பிரகாரத்தில் அங்கப்பிரதம் பண்ணி திரும்பி போய் நீராடி இந்த அடையெல்லாம் காய்ச்சி சுவாமி அம்பாள் கால விருத்த மனக்கத்தங்கள் மனவியாதியெல்லாம் நிவர்த்தியான்னு சொல்லுவாள். ஆதிசங்கர் தாயார் தகப்பனார் இந்த ஊரில் வாழ்ந்தனால சாமிக்கு சிவூர்நாத் சுவாமி அம்பாளுக்கு ஆதி அம்பாள் பேர். தத்துவப்பிரகாஷ் ஞானப்பிரகாஷ் மடாவி வாய்ந்தூர் தான். தத்துவப்பிரகாஷ் திருப்புள் மடத்தை நிறுவனா, ஞானப்பிரகாஷ் தர்மராஜ மடத்தை நிறுவனா. பட்டினத்தார் அக்கால் வாழ்ந்த ஊர் இந்த ஊர் தான். அதனால் பட்டினத்தார் வைவிட விநாயகர் கோவிலுக்கும் எழுத்தாவில் திடலாகும். அவன் தன் தமக்க வாழ்ந்தது. தன்னப்பன் தன்னத்துடும் ஓட்டப்பன் ஓட்டத்துடையெல்லாம் இந்த ஊர் தான். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் 12 ராசிகள் 27 நட்சத்திரங்கள் 9 நவர்கள் இந்த கால பைரவு தான். தமிழ்நாட்டை 276 வாடப்பட்டத்தினால் மேற்க பார்த்த பைரவு கோயிலுக்குள்ளே தான் தனித்தனியாக இருப்பாரே தவிர கோபுரத்திட்டு வெளியாக மாட்டார். இவர் வெளியில் இருக்கிறாருன்னா ஊர் மக்களுக்கு அருள்வாளிக்கிறதுக்காக இன்னும் உச்சிகாலம் நட்சத்திரம் கதை கூட்டியாத்திரம் எந்நேரம் பைரவ புராத்திரமாக வெளியாக்கார். கார்த்திகையிலே பிறந்தவர் தான் பைரவர். அதனால தான் திங்கக்கிழமையும் தேய்விர அஷ்டமி தான் இவர் உகந்தனார். வில்லு தூண்யம் ஏவல் தெய்வன வாக்கியம் குழந்தை வாக்கியம் வியாபாரம் கோட்டு வழக்கு பாவன சுற்று தகராறு குடும்பத்தில் பல பிரச்சனைகள் கடன் கொடுத்து கடனாக தத்திருக்கள் 7 நாட்டு தனி அத்தமதனி ஜென்மதனி பித்ருபதோஷம் இந்த மாதிரிலாம் இருந்தால் அந்த 11 மாத தேய்விர அஷ்டமி ஒரு பிராத்திரமி அஷ்டமி இருந்தால் அந்த காரியத்தை அவர் பூர்த்தி பண்ணுவார். பூர்த்தியானதுக்கு அப்புறம் தான் அவருக்கு அபிஜாரம் பண்ணி தைத்தாரம் மடமான நிறுத்தி அன்னதானம் ஒரு விசேஷம். ஒவ்வொரு தேய்விர அஷ்டமி காலையில் 10 மணிக்கு மேலே ஹோமம் ஆரம்பித்து அவன் தினம் 3 மணி அல்ல 4 மணி நடக்கும். இங்கே உலகத்தில் எல்லா கோயில் பைரவ இல்லாத கோயிலே கிடையாது. இந்த கோயில் ஒரு பைரவ தனி அம்சம் என்னென்னா 11 சீமையத்தில் 11 சுத்தக்கூடிய பைரவ ஒரே பைரவ இந்த கோயிலில் மட்டும்தான். யமனை தடுத்தாளக்கூடிய பிறகு தான் காலப்பது. அதுக்காக திருக்க பார்த்த காரணமே அதுதான். 3வது நாய் இடமாறிகம். எந்த கோயில் போனால் தூளத்து பக்கத்தில் நாய் கை நோக்கித்தான் பார்த்துருக்கோம். இந்த கோயில் இடது பாகத்தில் நாய் மேல் நோக்கி பார்த்து கையோபால் நோக்கிட்டு காது மட்டும் கூர்மையாகும். கடல் கடந்து கொண்டு வந்த நாய் தான் அழைத்து வந்து தேக்கப்பட்ட நாய் தான்.
பிரார்த்தனை எல்லாமே நாய் தான். நாய் மூலிமா வயிறை வச்சு தூக்கிற ஒரே காரணம் இந்த கோயிலில் மட்டும்தான். அதான் இந்த கோயில் விசேஷமாக இருக்கும்.